ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே பௌர்ணமி பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. பௌர்ணமியில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே அமாவாசையும் பௌர்ணமியும் வரது வழக்கமான ஒன்று தாங்க. அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது பூமியோட துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோட தோற்றமளிக்கக்கூடிய நாள் தாங்க. நாம் முழு நிலவு, முழுமதி, பௌர்ணமி அப்படின்லாம் சொல்கிறோம். இதில் பஞ்சாங்கத்தில் 15 திதிகளானது குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேதியில் வரக்கூடிய 15வது நாள் தான் பௌர்ணமி அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி தேய்பிறை திதியில் வரக்கூடிய 15வது நாளை தாங்க அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 12 தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதியுமே ஒரு சில விசேஷ வழிபாடும் விரதமும் கொண்டதாக தாங்க அமைஞ்சிருக்குது. இது கூடவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அதற்குன்னு தனியாக இருக்கிற கோவிலில் பெரிய அளவில் விசேஷங்கள்லாம் நடக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமி எது அப்படின்னா சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னே தெரியுங்க. இது கூடவே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பானது தாங்க. இதே மாதிரி தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி, இது மாதிரி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவே விசேஷமானதாக தாங்க அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடிய பௌர்ணமியில் இந்த பௌர்ணமி எல்லாமே வந்துடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு ரொம்பவே சிறப்பாக தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம வீட்லேயும் கோவில்லையும் பூஜை செய்கிறத வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி ரொம்பவே சுபமானதாக சொல்லப்படுறதுனால தான் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் கூட இந்த நாளில் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மக்கள் கூடி கொண்டாடுற நாளாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு பிப்ரவரி 11ஆம் தேதி நைட்டு ஆரம்பிச்சு அடுத்த நாள் முழுசாவே இருக்குதுங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்து வர்றது கிரிவலம் தாங்க. மனிதனோட மனதிற்கும் நிலவுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குதுங்க. அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியில் மனம் ரொம்பவே நிறைவானதாக இருக்குங்க. அதனால இந்த நாளில் நம்ம கிரிவலம் வரதுனால இறையுருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. நாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். அதனால வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. முக்தி தலங்களில் முதன்மை தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையை நம்ம நினைச்சாலே முக்தி கிடைச்சிருங்க. ஏன்னா இங்கே மலையே சிவமா தாங்க சொல்லப்படுது. இவ்வளவு உன்னதமான திருத்தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் இது அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தலத்தோட அடையாளமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறது மூலியமா நமக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. வறுமை படியிலிருந்து நம்மளால நீங்கவும் முடியும், உயர்ந்த நிலையை அடையலாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலனை தாங்க இந்த பௌர்ணமி பெற்று இருக்குது. இந்த நிலையில யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கிரிவலம் போயிட்டு வந்ததுனால எந்த மாதிரியான மாற்றங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த திருவண்ணாமலையில சித்தர்கள் சூட்சும வடிவில் கிரிவலம் வருவதை நம்பப்படுதுங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிரிவலம் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. வருஷத்துல 365 நாளுமே நாம மலையை சுற்றி கிரிவலம் போகலாங்க. இந்த கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர் தூரத்தையுமே பக்தர்கள் நடந்து தாங்க போகணும். அதுவும் இடமிருந்து வளமாக தான் சுற்றி வரணும். இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா 1008 லிங்கங்கள் புதஞ்சிருக்குதாங்க திருவண்ணாமலை சுற்றிலுமே. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஏறக்குறைய 99 கோயில்கள் இருக்குதாங்க. ஆசிரமம், மண்டபம், சித்தர்கள் வாழ்விடம் அப்படின்னு இருக்குதுங்க. இது கூடவே தீர்த்த குளங்கள் கூட அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரிவல பாதையை சுற்றிலுமே அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான லிங்கங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. அந்தந்த ராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு உண்டான லிங்கத்தை வழிபடுறது மூலியா நல்ல ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம கிரிவல பாதையை சுற்றி வரும் பக்தர்கள் எல்லா லிங்கத்தையுமே தரிசனம் செஞ்சுட்டும் போலாங்க. எல்லா வகையான பலன்களும் கிடைக்கும். இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கம் வடமேற்கு திசையில தாங்க அமைஞ்சிருக்கிற ஆலயம் இது. பஞ்சகிருத்திகா அப்படிங்கிற தேவ மலரோட வாசமா தோன்றிய ஈசன் தாங்க வாயு பகவானை இங்க ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க நம்ம வணங்கணும் அப்படின்னா இந்த திசையோட அதிபதியான கேது பகவானால சகல யோகங்களும் நமக்கு கொடுப்பாருங்க. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா நல்ல பலன்கள் இருந்தாலுமே கூட அந்த பலனை கொடுக்கக்கூடிய நாட்கள் குறைவா தாங்க இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா தான் எதா இருந்தாலும் செஞ்சாகணும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய
வகையில தாங்க அமைஞ்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னா சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் தாங்க. இதுல செவ்வாய் வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால, யோகாதிபதி வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் இந்த ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம்லாம் இருக்குங்க. இது வந்து படிப்புல மட்டும்தாங்க, மற்றபடி பார்த்தா எந்த ஒரு கெடுபலனையுமே உங்களுக்கு கொடுக்காது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த மாசம் வந்து உங்களோட உடன்பிறப்புகள் எதுவும் நம்ப வேணாம். அதனால அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தாங்க கிடைக்கக்கூடும். ஸோ இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டே அமைஞ்சிருச்சுங்க. இப்போ ரெண்டாவதாக வந்து அமைய போகுது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விடியற் காலை 4:38 இருந்து மார்ச் 1ஆம் தேதி விடியற் காலை 5:59 வரைக்குமே சந்திராஷ்டமம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருந்தாகணும். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து சனியோட சேர்ற சந்திரன் வந்து மனக்குழப்பத்தை வந்து ஏற்படுத்துவாருங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து 8ஆம் இடத்துல சனி சந்திரன் இது கூடவே சூரியனும் சேர்ந்தே தாங்க இருக்க போறாங்க. மாச கடைசியில சந்திரன் வந்து கும்பராசியில தாங்க முடிக்க போறாரு தன்னோட பயணத்தை. அதனால பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்தோட ஆரம்பத்துல இருந்து முடியிற வரைக்குமே கொஞ்சம் அலைச்சலா தாங்க இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ராசிநாதனான சந்திரன் தாங்க காரணம். குடும்பத்தில் வந்து தாயோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா தாங்க உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்க போகிறாங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களால் அனுபவிக்க முடியாதுங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு. பூமிக்காரங்களான செவ்வாய் வந்து அங்கே இருக்கிறதுனால லாபத்தை வந்து உங்களுக்கு அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தாங்க உண்டாகும். இது கூடவே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறாரு. ஸோ இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் குடும்ப தலைவிகளுக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி சூரியன் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியுங்க உங்களுக்கு. ஆனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் எல்லாம் வரலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது அனாவசிய பேச்சுவார்த்தையெல்லாம் வரக்கூடுங்க. கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு, மனசஞ்சலம் இதெல்லாமே உருவாகலாம். ஏன்னா இந்த சூரியனும் சரி சனியும் சரி உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகங்களாகத்தாங்க இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நன்மைகளை வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் தாங்க. இதுல குரு வந்து லாபஸ்தானத்துல இருந்து பரிவர்த்தனையாகி இருக்கிறாரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. செவ்வாய் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அலைச்சலெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கடன் பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இப்படின்னு இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் தடுமாற்றம் தாங்க ஏற்படும். அதனால கொஞ்சம் உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க. வழக்கு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் ஏற்கனவே இருக்கிற பட்சத்துல அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. ஆனாலும் உங்களுக்கு மனசுல வந்து ஒரு விதமான தடுமாற்றம் வந்து இருக்கும். கணவன் மனைவி உறவுல கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் வருங்க. ஏன்னா அஷ்டம சனி முடியறதுனால எங்களுக்கு வந்து நிம்மதி இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ வந்து நிம்மதி வரக்கூடிய நேரம் தாங்க. ஆனா இது வந்து ஃபைனல் ஸ்டேஜா தான் இருக்குது. உங்களோட வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கி சேரக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்பட போகுதுங்க. மாச கடைசியில் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறப்ப மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாருங்க. 27ஆம் தேதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அதனால கவலைப்படாமல் பயப்படாமல் இருங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து கடகராசிக்காரங்களுக்கு அதுவும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடுகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. அவங்க மூலியமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பேங்க் லோன் இல்லைன்னா பர்சனல் லோன் இப்படின்னு எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் தேவைப்பட்டால் மட்டுமே வாங்குங்க. தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்ததாக வரக்கூடிய பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் செலவுகள் எல்லாமே கொடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்குது, நல்ல வளர்ச்சி கூட இருக்குதுங்க. ஆனால் ஒரு சில தடைகளும் வரும். நீங்கள் எப்படி இந்த தடைகளை எல்லாம் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னு தாங்க இருக்குது. இந்த மாதம் வந்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து உங்களுக்கு தரக்கூடிய வகையில் தாங்க கிரகங்கள் அமைஞ்சிருக்குது. இருந்தாலுமே கூட வருமானத்தை வந்து பதட்டம், செலவுகள் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தான் சனி சூரியன் செயற்கை வந்து ஏற்படுத்த போகுதுங்க. இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்பவே அமோகமாக படித்தாலுமே கூட உங்கள் படிப்புக்குன்னு தனியான செலவுகள் எல்லாமே ஏற்படுங்க. இதுவே வெளிநாட்டு தொடர்பு மூலியமா படிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரொம்பவே நல்ல வெற்றிகள் எல்லாமே ஏற்படும். யோகாதிபதியான குரு வந்து வக்கார் நிவர்த்தி அடைகிறதுனால இந்த கடகராசிக்காரங்களுக்கு பெரிய பலம் தாங்க. அதனால இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகள் வந்து அதிகரிக்கும். செல்வாக்கு, பணபலம் எல்லாமே அதிகமாகிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேச்சையை தொழிலாக வச்சிருக்கிறவங்க
அதாவது லாயர்ஸ், டீச்சர்ஸ், அரசியல்வாதிங்க இவங்க எல்லாருக்குமே லாபம் வந்து பெருகக்கூடிய நிலை தாங்க இருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து கலைமையான பலன்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு பரிகாரமாக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமை தோறும் செய்யுங்க. ராமநாமம் சொல்லிக்கிட்டே வழிபடுறது நல்லதுங்க. கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.